எங்கள் அக்காவுக்கு எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக வந்தேன். அது நல்லபடியாக முடிஞ்சது. அதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அதனால் தயவுசெய்து ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், என்னுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சிருங்க. நான் சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க. தம்பி, என்னை எப்படியாவது காப்பாற்று பாயில், நான் செத்துறேன்னு ரொம்ப அழுதாக. அவங்க அழும்போது என்னாலே தாங்க முடியும், எனக்கு அழுக. பாலாஜி சொன்ன மாதிரியே குத்துனே வந்தாங்க. நாளாக 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 அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வணக்கம். என் பேர் குமரன், கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. எங்கள் அக்காவுக்கு எங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக வந்தேன். அது நல்லபடியாக முடிஞ்சது. அதை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். அதனால் தயவுசெய்து ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், என்னுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சிருங்க. நான் சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்க. கொஞ்சம் முகத்தை மறைச்சா ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எங்கள் அக்கா அப்பா அம்மா இல்லாமல் எங்கள் அக்காவை கஷ்டப்பட்டு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சிறிய வருவாயில் அவங்கள காப்பாற்றி வந்தேன். அவங்களுக்கு கர்ப்பப்பையில் கட்டி, பெரிய கட்டி ஏற்பட்டு தாங்க முடியாத அவஸ்தை, வலி. ஐயோ தம்பி, என்னை எப்படியாவது காப்பாற்று பாயில், நான் செத்துறேன்னு ரொம்ப அழுதாக. அவங்க அழும்போது என்னாலே தாங்க முடியும், எனக்கு அழுக. என்ன செய்யுதுனே புரியல. எவ்வளவோ கோயிலுக்கு போய் எவ்வளவோ பிரார்த்தனைகள் பண்ணேன், எவ்வளோ வைத்தியங்கள் பண்ணேன், ஒன்றும் சரியாக வரல. அந்த நேரம் தாங்க யூடியூப் பார்த்தேன். சாய் பாலாஜியுடைய அந்த வார்த்தைகள், சொன்ன விதங்கள் நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால தாங்க மறைமல் நகரில் உள்ள இந்த சிருஷ்டி ஒளி கடைக்கு வந்து எங்கள் அக்காவுடைய பிரச்சனைகளை தாங்க முடியாத வழி, உயிர் போகிற அளவுக்கு, தம்பி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி, என்னால் தூக்கம் இல்லை, சாப்பிட முடியலைங்க, நிம்மதியே கிடையாது. அதனால் சாய் பாலாஜியுடைய வார்த்தையை கேட்டு தான் நம்பிக்கை ஏற்பட்டது. அவர் இதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு ரெமெடி என்னன்னு அழகாக இந்த கடையெல்லாம் சுற்றி காமிச்சு, இந்த மலவேம்பு கப்பு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கப்பு ஒன்று காமிச்சு, இதை வாங்கிட்டு போங்க, அக்காவுக்கு இதில் தண்ணி சாப்பிட்றது, ஜூஸு இதெல்லாம் கொடுங்க, சரியாயிடுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, 5 விதமான தைலத்தையும் கொடுத்தார். அது மட்டும் இல்லைங்க, பூஜை பண்ண அம்மாவை பூஜை பண்ண அந்த தீர்த்தத்தையும் கொடுத்தாங்க. ஆலயத்துலேருந்து பூஜை பண்ணி தீர்த்தமும் கொடுத்தாங்க. இவ்வளவையும் சாய் பாலாஜி சொன்னது போலவே எங்கள் அக்காவுக்கு தினசரி நம்முடைய கடமையாக நினச்சினேன். அதன் தினசரி காலை மாலை இதான் பாலாஜி சொன்ன மாதிரியே குத்துனே வந்தாங்க. நாளாக 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 அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு பாலாஜி சொன்னார், நிச்சயமாக உங்கள் அக்காவுக்கு குணமாயிட்டு இங்கே வருவீங்க. இங்கே இருக்கிற 3 அம்மனை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை பண்ணி அந்த பிரசாதத்தை உங்களுக்கு தரம்னு பாலாஜி சொன்னார். அதே போல் அக்காவுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல முறையில் குணமாச்சிங்க. நம்பவே முடியலைங்க, அது அதிசயம், ஆனால் உண்மை. அந்த சந்தோஷத்தை, அந்த உண்மையை சொல்ல தாங்க வந்தேன். பாலாஜிகிட்ட சொல்லியிருக்கேன். பாலாஜி பூஜை பண்ணிகிட்ருக்காரு. 3 அம்மன் எங்கள் வீட்டுக்கு வராங்க, பூஜை நடக்க போகுது. இந்த ஒரு சந்தோஷமான ஒரு செயல், இது யாருக்குமே ஒரு கிடைக்க அரிய ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது தீர முடியாத பிரச்சனை இருந்தால் தயவுசெய்து இங்கே வாங்க, மறைமலை நகர் சிருஷ்டி ஒளி கடைக்கு வாங்க, சாய் பாலாஜியை பாருங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பலவிதமான பிரச்சனைகளுக்கு பலவிதமான பொருட்களை இங்கே விற்கிறாங்க. உண்மையிலே ஆச்சரியமான விஷயம், ஆனால் உண்மை. நீங்களும் பயனடையணும் என்பதற்காக தான் இதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். வாருங்கள், பயன்பெறுங்க, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.